நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்ஆர் யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து எந்தெந்த ஸ்பேர் எங்கே லோட் பண்ணுறது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து லென்த்தே வருதுன்றதுனால இது 3ஆம் பாகம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் எந்த இடத்துல அசம்பிள் பண்ணிக்கிறோன்றதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிடலாம், பேனல்லேருந்து போயிடலாம், அக்ரலிக் பேனல்லேருந்து போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் பேனல் ஓகேங்களா. வால்யூம் கண்ட்ரோல் பிரிண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ESP பின்னு, சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் செலக்டர் சுவிட்ச் ப்ளஸ் பவர் ஆன் பட்டன் வர மாதிரி பிரிண்டில் அப்படி வருங்க பேக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இது யூவி மீட்டர் மட்டும் இப்போ கிடைக்கல, அதனால் அப்படி பெண்டிங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் பிட்டு தான் செய்யணும். அப்போ வந்து தான் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது, ஒர்க்கும் ஃபினிஷாக இருக்கும் ஓகேங்களா. இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ரிமோட் கிட்டுக்கு மதர் போர்டுக்கு போகிற ஒரு மெயின் சாக்கெட் இருக்குது. இது அவ்வளோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வாட்லேருந்து சிக்னல்லேருந்து எல்லாமே இதில் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த USB போர்ட்லேருந்து போகிற ஆடியோ இன்புட் 2 சிக்னல், ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு, அதுக்கான சிக்னல் இது. இது மட்டும் ஒரு பக்கம் பிரிச்சிருக்கேன். இது காமனாக ஒரு எர்த்து விடணும், அந்த எர்த்தை மட்டும். இது இந்த சைடு ஒரு சைடு, இந்த சைடு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் இருக்கும். இது ரெட்டு வந்து காமன் எர்த்து, இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ். இது வந்து எதுக்கு மைனஸ் ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா பவர் இண்டிகேஷன் லைட்டுக்கான மைனஸ் ப்ளஸ்ஸான ஒயர். இது வந்து காமனாக இங்கே ஒரு எர்த்து, இந்த இடத்துல இருக்கிற ரெட்டு இது ஒரு எர்த்து, காமனாக இது முடிஞ்சிடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ESP மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது USB பின்னுக்கான மாடில் இந்த இடத்துல மட்டும் ESP கொடுத்துருணும். அது USB எப்படி கொடுத்தோம்னா IR கிரவுண்டு 5 வாட். நம்ம வந்து USBக்கு வந்து 5 வாட் ரெகுலேட்டர் கொடுத்து எடுத்துன்னு போவோம். அந்த ரெகுலேட்டர் இங்கே கொடுக்கக்கூடாது. இந்த 5 வாட்டில் ரெகுலேட்டர் இல்லாமல் இந்த 5 வாட் எடுத்துக்கணும். இது கிரவுண்டு IRல வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீடியோ போர்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருக்கிற சென்சர் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடியில் பாருங்கள், அடியில் வந்து சென்சர் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த IR சிக்னல் மட்டும் எடுத்துருக்கேன். ரெட் கலர் ஒயர் வந்து IR சிக்னல் மட்டும் தான் பாருங்கள். இது IR சிக்னல் மட்டும் தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிரவுண்டு ப்ளஸ் எடுத்துட்டாங்க. இங்கே எடுத்துட்டேன், கிரவுண்டு ப்ளஸ் எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இந்த 5 வோல்ட்டு கிரவுண்டு ப்ளஸ் IR இன்புட் மட்டும் கொடுத்தாச்சு. இங்கே ஒர்க் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மதர் போர்ட்டுக்கு போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு ப்ளஸ் மைனஸ் பவர் இண்டிகேஷன் லைட்டு போயிடலாம். இதிலே பார்த்திங்கன்னா பாருங்கள், டிகோட்ரு என்கோட்ரு இப்போ யூஸ் மட்டும் யூஸ் பண்ணுவேன். இந்த கபியோ போர்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா FR. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 ஒரு 8 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் 8 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூஸ் பண்ணிக்கிறது USB மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து FT003 யூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் ஃபினிஷ் ஆகலை. இந்த FT003 வேணால் நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் ஓகேங்களா. இப்போ வந்து இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து மெயின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் ஃபுல்லாகவே கம்ப்ளைண்ட்டாக முடிச்சாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து பவர் ஆன் அப் சுவிட்சு, இது மெயின் சர்க்யூட்டு. இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் போகிற AC லைனு. இது ஒன்று மட்டும் தான் லைன் விட்ருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து DC, அதாவது DC ஃபேனுக்கு வந்து தனியாக 012 ஒரு டாபிக் இருந்துச்சு. அது 012 வந்து கிரவுண்ட் இல்லாமல் தனியாக டாபிக் எடுத்து கொடுத்தாச்சு. இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாபிக் போட்டிருக்கேன். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து 5 சேனலுக்காகவும் இது வந்து சப்புக்கு மட்டும் தனித்தனியாக டாபிக் பிரித்து போட்டுட்டேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் டைர் வந்து நம்மக்கிட்ட வந்து 31-15 அது மாதிரி தான் இருந்தது. மெட்டல் ரைடு தனித்தனியாக பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு, அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகுது அல்லது கெப்பாசிட்டர் ஹீட் ஆகுது, அந்த பிரச்சனை இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா டபுள் டாப்பிக்காக பிரிச்சிட்டேன். இது வந்து 5 சேனலுக்கும் இது வந்து சப்புக்கும் பிரிச்சிட்டேன் பாருங்கள். இது வந்து சப்புக்கு மட்டும் ஒரு லைன் பிரித்து கொடுத்தாச்சு. இந்த 5 சேனலுக்கு இந்த இடத்துல தனியாக ஒரு லைன் கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு டாபிக் முடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாபிக் பிரிச்சுனுக்கிறேன் பாருங்கள். 012 ஒரு டாபிக் பிரிச்சுனுக்கிறேன், 012 ஒரு டாபிக் பிரிச்சுனுக்கிறேன். இந்த 012 டாப்பிக்கை வந்து LED செக்ஷன் கொடுத்துட்றேன். இந்த 012 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டு கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஒரு AC எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஒரே AC இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் AC. அப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா AC ஒரே AC தான் இருக்கும் பாருங்கள். இது ஒன்று தான் 12 பாருங்கள். 12 பாருங்கள், 12 2 ஆம்பியர். இந்த 2 ஆம்பியர் எடுத்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த ஒரு 2 ஆம்பியர் எடுத்து இங்கே ஒரு 012 பிரிச்சாச்சு. இந்த இடத்துல ஒரு 012 பிரிச்சாச்சு. 2 டாப்பிக்கு. 3ஆவது டாப்பிக்கு இந்த ரிமோட் கிட்டுக்கான AC லைன் எட்டுமே இதிலே கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக வந்து அந்த கன்வெர்ட்டர் போட்டு எடுக்கிறது அந்த இது எல்லாம் இல்லாமல் சிம்பிளாக இதே ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 சேனலில் ஹெவி. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா பாருங்கள், கீழே வச்சுருக்கேன். அது கீழே வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபிட் பண்ணல. இது வந்து 5 சேனலில்
சரி, இது வந்து 10 பிட் மோனோ போர்டும். இது வந்து சப்புக்கு ஒன்லி சப்புக்கு மட்டும் தனியாக ஒரு டாபிக் பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அது 10 பிட்டு தான். 5 சேனலுக்கு தனி டாபிக் வந்து பிரித்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேப் வேணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதுக்கு வந்து இப்போ வந்து சப்புக்கு வந்து இங்கே இருக்குது சப்பு, இது சப்போஸ் இதுக்கு எனக்கு மேட்ச் ஆகலன்ற போது தனியாக இங்கே வந்து சப்பு ஒன்று ஆட் பண்ணணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த கெய்னர் போர்டு அது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல இடம் வேணுன்றதுக்காக இந்த இடத்துல ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனை பாருங்கள், இது வந்து ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3 இந்த ஆக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3 டிவிடி இங்கே வந்து பிரிச்சிருக்கேன். அந்த ஒன்று பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்புட்டு தான், 6 சேனலுக்கான இன்புட் கொடுத்துருக்கேன். நம்ம டிவிடி FD003னா இந்த இடத்துல ஆட் பண்ணி லைன் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த 012 வந்து கொடுத்துருக்கேன். இந்த 012 தான், இந்த 012 வந்து இந்த இடத்துல 012 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வேணால் ஒரு கெப்பாசிட்டர் போடணும். இந்த இடத்துல வந்து கிரவுண்ட் பண்ணணும், கம்பல்சரி கிரவுண்ட் பண்ணி ஆகணும். இந்த மதர் போர்டுக்கான கிரவுண்ட் இந்த இடத்துல பண்ணி ஆகணும். எப்போயும் ஒயரிங் பண்ணும்போது இது மாதிரி பண்ணிக்கணும் நீட்டாக. நிறைய பேர் கஸ்டமர் கேட்டது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ போகும்போது நான் கொஞ்சம் ஒயரிங் பண்ணுறது கொஞ்சம் க்ளீனாக போடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கே வந்து ஒயரிங் வந்து அந்தளவுக்கு நான் தெளிவாக பண்ண மாட்டேன், அவசரமாக தான் பண்ணுவேன். நிதானமாக எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு நம்மளுக்கு வந்து டைமிங் இல்லை மெயின் காரணம். இது பார்த்திங்கன்னா சப்புக்கான 800 வாட்ஸு. இது வந்து ஒரு சேனலுக்கு வந்து 100 வாட்ஸ் வரும். அது ஹெவி பாருங்கள். டிரைவருக்கு வந்து சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டு ஹெவியாக பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டாபிக் இது முடிச்சாச்சு. இந்த டாபிக் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லிங்க் பண்ணணும். இது வந்து லிங்க் பண்ணுறதுக்கான வழி இப்படி இது மாதிரி எப்பவுமே வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா இது தனியாக வச்சுக்காங்க. இந்த ஒயரிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அது வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ லிங்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும். இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு. ஃபைனலாக அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே இது ஒன்ஸ் இது மட்டும் தான் நீங்கள் வந்து சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் வந்து எல்லாமே ப்ளக்கிங் டைப் தான். அதனால தான் இது மாதிரி கொடுத்துட்டேன். அது ஃபினிஷ் பண்ணியாச்சு, அவ்வளோதான் ஒர்க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து இது ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ வந்துடும். நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். பிரிண்ட் அது மேலே இருக்கிற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விலே வந்துடும். இந்த இடத்துல பிடிச்சி ஸ்க்ரூ டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகும். கேஸ் கரெக்டாக உட்காரலாம். இந்த வந்து வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ நான் பர்சனலாக ஒன்று அடிச்சிருக்கோம். தேவைன்னா அடிச்சிக்கலாம், இல்லை விட்டுக்கலாம், இல்லை பெண்ட் ஆகும். அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பேக்கில் இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த எடுத்தாச்சு பேப்பர். இது வந்து ப்ளூ பிளாக்கும். இப்போ வந்து இன்டீரியல் போயிடலாம், உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்பி சப்பு ஃப்ரீ போர்டு எக்ஸ்ட்ரா இருந்தது, அதே போதுன்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு அது கட்டலை. அதனால் பார்த்திங்கன்னா வேறு ஒன்று ஆல்ட்ரு பண்ணிட்டேன். ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த யூடி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போர்டு தான் போட்டிருந்தேன். இந்த வீடியோ போர்டு போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதாவது நெக்ஸ்ட் அமுத்தினா கரெக்டாக ஒர்க் ஆகாது. அந்த ரிமோட்டுக்கு இதுக்கு மெர்ஜ் ஆகலை. மெர்ஜ் ஆகாதுன்னு பார்த்திங்கன்னா இதை தூக்கிட்டு பக்கரே யூஎஸ்பி போர்டு போட்டிருக்கேன். போர்டு போட்டாச்சு. பக்கரி யூஎஸ்பி போர்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணியாச்சு. சப்பு மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது, எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. இந்த 5 வோல்ட் வந்து எனக்கு இதுக்கு போகிற 5 வோல்ட் வந்து கரெக்டாக 12 வோல்ட்டு. ஆக்சுவலி 12 வோல்ட் வந்து இதுக்கு ரிமோட் கண்ட்ரோலுக்கு வந்து 12 வோல்ட் டைரெக்டாக எடுத்து கொடுத்துருந்தேன். அது எனக்கு செட் ஆகலை, வோல்டேஜ் கட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் போட்டு ஒரு 12 வோல்ட் ஆல்ட்ரு பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எப்போவுமே இது வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைன் கொடுக்காமது +24/024 கொடுத்துட்டு அவுட்புட் எடுக்கக்கூடாது. அவுட்புட் எடுக்காமல் ஃபஸ்ட்டு இங்கே ப்ரீசெட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க இன்பில்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எத்தனை வேணால் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவுட்புட் எடுக்கணும். அப்படியே கொடுத்தா போயிடும். கண்டிப்பாக அதிகமாக வோல்டேஜ் வந்தால் கண்டிப்பாக போயிடும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க் பண்ணி சேர்த்து பாருங்கள். இது வந்து இல்லை ப்ளகிங் 2 டைப் தான் இருக்கும். இங்கே ஒரு 4 ஒயர் இருக்கும். இங்கே வந்து 2 ப்ளக்கிங் டைப்பு, இங்கே ஒரு எர்த்து ப்ளேஸ், அவ்வளோதான். இப்போ வந்து செட் ஆன் பண்ணுற பாருங்கள். ஆன் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெல்கம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நேம் எடிட் பண்ணி நேம் மாற்றிக்கலாம். அது நம்ம அடுத்த வீடியோவில் ஒன்று தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஒயிட் டிஸ்பிளே தான் நான் கொடுத்துருக்கேன். ஒயிட் தான் கொடுத்துருக்கோம், ஒயிட் போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து டெஸ்டிங் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து ஃபுல்லாக ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேன் கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ஹீட் ஏறினா மட்டும் ஃபேன் ஆகின மாதிரி அந்த ரிலே ஒன்று இருக்கும். அது சென்சரு, அந்த சென்சர் ஒன்று அடுத்தது ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த சென்சர் கிடைக்கல. சென்சர் கிடைச்சா கண்டிப்பாக சொல்கிறேன். ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது மாதிரி ஏதாவது செட்டு ஒன்று அசம்பிள் பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லை இது மாதிரி ஃபுல் போர்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமமே 40 10 ஆம்பியர் கொடுத்தா தான் கரெக்டாக சப்போர்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 24/024 10 ஆம்பியர் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே ஆம்பியரும் ப்ளஸ் இந்த வோல்டும் 2 பேருக்கும்போது பார்த்தீங்கன்னா 240 வாட்ஸ் வரும். அந்த 240 மொத்தமாக டோட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வாட்ஸ் மட்டும் 240 தான். அந்த 240 இதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். இது வந்து 100 வரும், இது ஒரு 100 வரும்னு சொன்னேன். ஆனால் அப்படி கிடையாது. நானும் இதில் தான் அது கொஞ்சம் ட்ரைனிங்கு போயிட்டு எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும் நானுமே. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்குது மொத்தமாக 250 வாட்ஸ் இதுக்கு 5 பிரிக்கணும். அப்போ 5 பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் அந்த ரேஞ்ச் தான் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே 10 ஃபீட் மோனோ போர்டு இருக்குது. இதுக்கு எல்லாமே 250, இதில் மொத்தமாக கூட வர்றது 250 தான் வரும் வாட்ஸு. இது 250 தான் எல்லாத்தையும் பிரிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், திங்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டயோடு கொடுத்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இந்த ஒரு டிசி எடுத்து ஒரு 5 சேனல் மட்டும் கொடுத்துட்டேன். அடுத்தது மறுபடியும் அந்த ஏசி எடுத்துன்னு வந்து இதில் கொடுத்தான், கெப்பாசிட்டியில் கொடுத்து இது எடுத்து 10 TR போட்டிருக்கேன். அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோடு 2 வர 24வே 2 பிரிச்சுக்கிற மாதிரி ஓகேங்களா. இது பிரித்து இது டிசிலேருந்து நம்ம ரெண்டையுமே லோடு தனித்தனியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லோடு கம்பல்சரி உட்காரோம். அதுக்காக என்ன பண்ணால் இந்த ஏசியவே 2 ஃபில்டர் பண்ணியாச்சு. இது ஒரு டிசி இது ஒரு டிசி தனித்தனியாக 2 செட்டு தனியாக கொடுத்தாச்சு. இதனால் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் ஏறும் அப்படிலாம் கிடையாது, ஓரளவுக்கு தாங்கிக்கும். அதுக்காக தான் ஓகேங்களா. இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்டு வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபுல்லாக செட்டு செஞ்சு தர மாதிரி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSVD யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.